ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்வதி, கமருதீன் 2 பேருமே ஃபேன்ஸ் மீட்டில் வந்து மாலையும் கழுத்துமா நின்றுட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ்க்குள்ளே அவங்களுடைய மேரேஜ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த நிலமையில் 2 பேரோட ஃபேமிலியோட சம்மதத்தை தான் 2 பேருமே எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. கமருதீனுக்கு பிரச்சனை இருந்தாலும் விஜய் பார்வதிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா கல்யாணமே வேண்டாம் ஏன்னா நான் சோலோவாக வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஜய் பார்வதி கம்ருதீனை பார்த்த அப்புறம் அவங்க மேலே லவ்வில் விழுறாங்க. அதுக்கப்புறமேல அவர் கூட தான் தன்னுடைய லைஃப் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டாங்க. இதை வந்து விஜய் பார்வதியோட ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் கம்ருதீனோட ஃபேமிலியும் வந்து டவுட்டில் தான் இருக்காங்க. கம்ருதீன் அப்படிங்கிறவங்களுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. ஆனால் ஒரு அக்கா இருக்காங்க. அக்காவோட குழந்தைங்க, அக்கா ஃபேமிலி இருக்காங்க. ஆரம்பத்தில் இருந்தே கம்ருதீனோட அக்காவுக்கு விஜய் பார்வதியை சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவங்கள வந்து அவாய்ட் பண்ணியே தான் அவங்க ஃபேமிலி டாஸ்க் உள்ளே வரும்போது கூட பேசிகிட்டு இருந்தாங்க. ஈவன் விஜய் பார்வதி அம்மா கிட்ட கூட அவங்க முகம் கொடுத்து பேசாது தான் ரொம்பவும் ஆச்சரியமாகவும் ஒரு அதிர்ச்சிகரமாகவும் இருந்தது. இந்த நேரத்தில் 2 பேருமே ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வீட்டுகளுக்கு 2 பேருமே சர்ப்ரைஸாக விசிட் பண்ணியிருக்கிறாங்க. விசிட் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கம்ருதீன் போகும்போதும் சரி நிறைய கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்காரு. அதே மாதிரி பார்வதி வரும்போதும் சரி அவங்களும் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ரீசெண்டாக கானா வினோத்தோட மனைவி கூட கம்ருதீன் அண்ணா வந்து எங்களுக்கும் எங்கள் குழந்தைங்களுக்கும் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டா என் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூட ரொம்பவும் எமோஷனலாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஏன்னா கம்ருதீனும் சரி கானா வினோத்தும் சரி ரொம்பவும் லாயலான ஃப்ரெண்ட்ஸு. அவங்க வீட்டுக்கு கம்ருதீன் வந்த அப்புறம் தான் அமித் வந்திருந்தாரு. 2 பேருமே அமித்தும் நம்ம கானா வினோத்தும் ரொம்பவும் அப்படி ஒரு ட்ரூஃபுல்லான ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் நம்ம கம்ருதீனும். அவங்க கானா வினோத் வந்து மணி பாக்ஸோட எவிக்ட் ஆன உடனே ஃபஸ்ட்டு வந்து மீட் பண்ணினது கம்ருதீனை தான். ஏன்னா கம்ருதீனோட அந்த ஃபேன்ஸ் மீட் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்ததில்ல, அப்போ கூட நம்ம கானா வினோத் வந்து கால் பண்ணி அவளை ஏதாவது கல்யாணம் பண்ணிட்டியாடா சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்னு வந்து விளையாட்டாக கேட்டிருப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப நம்ம கமருதீன் கூட கானா வினோத் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வீட்டுக்கு சர்ப்ரைஸாக விசிட் பண்ணும்போது கமருதீனோட வீட்டுக்கு விஜய் பார்வதி வந்து வந்திருக்காங்க. கமருதீனுக்கு அப்பா கிடையாது. இப்போ ரீசெண்டாக அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அப்படியே அவங்களோட வார்ட்ரோபு திடீர்னு திறந்து பார்க்கும்போது அதில் இருந்த அந்த சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் வந்து அவங்கள ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கு. அதாவது அவங்க லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன விஷயங்களை மெமரபுளாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வச்சுருக்குறாங்க. அவங்களுடைய ஒரு காலேஜ் லவ்வாக இருக்கட்டும், ஸ்கூல் லவ்வாக இருக்கட்டும், அம்மாவுக்கு பிடிச்ச விஷயம், அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்களை கம்ருதீன் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாரு. அதை பார்த்து தான் விஜய் பார்வதி ரொம்பவும் ஆச்சரியமாக கேட்டுக்கிறாங்க. அவங்க இன்னொன்றும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இவர்கிட்ட இருக்க அந்த இமோஷ்னல் திங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கம்ருதீன் எந்த அளவுக்கு எமோஷனலோ அந்த அளவுக்கு ரொம்பவும் கேரிங்காகவும் நடந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் பார்வதி கம்ருதீன் மேலே லவ்லியே விழுந்தாங்க. ஏன்னா அவர் எந்த அளவுக்கு ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுறாரோ அதை விட அவர் ரொம்பவும் கேராக, ஏன்னா நிறைய இடத்துல கம்ருதீனை வந்து விஜய் பார்வதியை டேக் கேர் பண்ணிக்கிறத அவங்க அம்மாவும் நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அந்த ஃபேன்ஸ் மீட்லேயே ரொம்பவும் கிளியராக சொல்லியிருப்பாங்க. அதாவது கம்ருதீன் அதாவது என் பொண்ணை வந்து என்னை விட அதிகமாக ஒரு ஒரு பையன் கேர் பண்ணிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனை பற்றி விஜய் பார்வதியோட அம்மா வந்து ரொம்பவும் பாசிட்டிவாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கமருதீன் வந்து தான் பொண்ணு லவ் பண்ணுறா அப்படிங்கிறது வந்து அவங்க ஃபேமிலி டாஸ்கில் உள்ளே வரும்போதே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அதனால் ஏன்னா அவங்களுக்கு 70 இயர்ஸ் ஆகுது, உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஏஜ் மெச்சூரிட்டி இருக்குது. ஸோ வந்து நிறைய பேர் அப்போ சொல்லியிருப்பாங்க, கமருதீனை பார்த்தப்புறமும் எப்படி விஜய் பார்வதியோட அம்மா இவ்வளோ சைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டாக தான் பொண்ணு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா விஜய் பார்வதியே கொஞ்சம் பயந்துட்டாங்க. அம்மா நீ இது உள்ளே நடந்ததெல்லாம் ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டு ஏதாவது நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தம்மா, நீ இவ்வளோ ஈஸியாக நீ இதை எடுத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து தான் பொண்ணு கமிட் ஆகிருக்கிற அந்த லவ்வுக்கும் அவங்க வந்து அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்குறாங்க. அவங்க அவள் லவ் பண்ணுற பர்சனுக்கும் அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான்
கம்ருதீன பத்தி விஜய் பார்வதியோட அம்மா வந்து ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ வந்து அந்த வார்ட்ரோப்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் எமோஷனலா விஜய் பார்வதி ஃபீல் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறனால தான் கமருதீன் கிட்ட எனக்கு ஒரு அவர விட்டு போக முடியாத அளவுக்கு ஒரு சம்திங் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. வேள இந்த மாதிரி விஷயங்கள்ல 2 பேருமே கமருதீனோட அக்கா கிட்ட அந்த கல்யாணத்துக்கான சம்மதத்த எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அத இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பட்டிமன்ற பேச்சாளரான ராஜா வந்து அமெரிக்க தமிழ் சங்கத்தோட இன்விடேஷன ஏத்து அங்க போயிருக்காங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, ஒரு தமிழ் குடும்பத்துக்கிட்ட டின்னருக்காக இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து அந்த பொண்ணுகிட்ட, "நீங்க செட்டியாரா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ சோஷியல் மீடியாவுல அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அண்ணங்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க அண்ணன் போட்ட பதிவு தான் மொத்த சோஷியல் மீடியாவே உலுக்கி எடுத்திருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து என்ன அந்த மாரி கேட்கும்போது எனக்கு வாமிட் வர மாரி ஃபீல் ஆச்சு. எனக்கு அந்த அளவுக்கு அருவருப்பா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அ என்னுடைய தங்கச்சி சொன்னா. ஏன்னா கிட்டத்தட்ட அவ இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லும்போது அவளால பேச முடியல. அவ கண்ணுல அவ்ளோ தண்ணி. என் தங்கச்சிய நான் அவ்ளோ ஒரு டிப்ரஸ்டு ஸ்டேட்ல நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா எங்கள சுத்தி இருக்கிறவங்க யாருக்குமே நாங்க என்ன ரிலீஜன் ஆர் சம்திங் எந்த கம்யூனிட்டி, கேஸ்ட் எதுவுமே தெரியாது. ஆனா, இவரு அந்த மாரி ஒரு 4 மத்தியில கேட்டது, அந்த இடத்துல என்னால நிக்க முடியல. அவ்ளோ நான் வந்து ஒரு ஒரு புழு மாரி நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி பேசும்போது, என்னால அத தாங்கிக்க முடியாததா நான் இந்த பதிவ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா போட்டிருந்தாரு. அதுக்கு வந்து பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன பத்தி நெறைய பேருக்கு தெரியும். ஏன்னா, தமிழ்நாட்டிலேயே நான் நெறைய இடங்களுக்கு அந்த கலை உணர்வு சார்ந்து நான் நெறைய இடங்களுக்கு போயிருக்கேன். அப்ப தமிழ் மொழிய வளர்க்கறதுக்கு நெறைய பேசியிருக்கிறேன். ஆனா, யாருக்கிட்டயுமே சமய உணர்வு சார்ந்து நான் ஒரு விஷயம் கூட பேசினதில்ல. அத நான் அடிச்சு சொல்ல முடியும் என்னால. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு உறுதியா சொல்லியிருக்காங்க. இது வந்து இது எந்த பக்கம் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராலயுமே ப்ரிடிக்ட் பண்ணல. ஏன்னா, அவங்க வந்து ஒரு அன்னோன் பெர்சன். அவங்களுக்கு வந்து ராஜா மேல இந்த மாரி ஒரு ஒரு கேஸ்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு மோட்டிவும் கிடையாது. பட் மேபி அவரு வந்து மறந்துட்டாரா? இல்ல ஏதாவது ஒரு அ வெளிநாடு தானே! ஸோ யார பார்த்தாலும் "நீங்க தமிழா? நீங்க மதுரையா? நீங்க மதுரையில எங்க?" அப்படின்னு ஒரு ஈகர்னஸ்ல கேட்டாரா? அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா, அதுக்கு வந்து அவரு ரொம்பவும் ஒரு ரொம்ப தாழ்ந்து மன்னிப்பு கேட்டிருந்தாரு. ஏன்னா, நான் அந்த மாரி மீன் பண்ணல. நான் யாரையுமே இதுவரைக்கும் சமய உணர்வோட பார்த்தது கிடையாது. உங்களையும் நான் அப்படிதான் நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மரியாதையா ராஜா வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாரு. ஆனா, இத பத்தி அவங்க எந்த ரிப்ளையும் குடுக்கல. ஆனா, அந்த அம்மா வந்து ரொம்பவும் டிப்ரஸ்டா ஸ்டேட்டுக்கு போனது தான் அவங்க அண்ணா வந்து ஃபீல் பண்ணி அந்த பதிவுல பேசியிருந்தாரு. அதுதான் ரொம்ப முக்கியமா இருந்தது.